வணக்கம். நான் தமிழன்பன். இன்னும் 2 நாட்களில், அதாவது நாளை மறுநாள் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. நிலையில் இன்று கடைசி கட்ட பரப்புரையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இன்று நடிகர் விஜய் அவர்கள் வாக்காளர்களுக்கு ஒரு வெளிப்படையான கடிதம் ஒன்றை வெளியிட்டு தன்னுடைய கட்சிக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே சமயம் பல்வேறு கருத்து கணிப்புகள், பல முன்னணி ஊடகங்கள், நிறுவனங்கள் பல்வேறு கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கின்றன. இவ்விரண்டு விஷயங்கள் குறித்தும் என்னுடைய பார்வையை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் கருத்து கணிப்புகளை பார்ப்போம். கருத்து கணிப்புகள், முன்னணி ஊடக நிறுவனங்கள், பெரும்பாலான முன்னணி ஊடக நிறுவனங்கள் அனைத்தும் கருத்து கணிப்புகள் நடத்தி முடித்துள்ளன. இந்த அனைத்து கருத்து கணிப்புகளிலும் வெளிப்படையாக இந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என்று, இந்த கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று இல்லை. கிட்டத்தட்ட எல்லா கருத்து கணிப்புகளுமே, முன்னணி ஊடக நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள், பெரும்பாலான கணிப்புகள் எல்லாமே திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இரண்டும் மிக நெருக்கமாக இருப்பது போலவே கணிப்புகளை வெளியிட்டிருக்கின்றன. திமுக 110 இடங்கள், அதிமுக 110 இடங்கள், திமுக 100 இடங்கள், அதிமுக 90 இடங்கள், அதிமுக 110 இடங்கள், திமுக 100 இடங்கள், இப்படி எல்லாமே, அதாவது மிக நெருக்கமாக, இதில் 1-5 கூடுதலாக இருக்கும், அதில் கூடுதலாக இருக்கும், ஆனால் மிக நெருக்கமாக இருக்கும். அறுதி பெரும்பான்மைக்கான 117 தாண்டி ஒரு தனி கட்சி, ஒரு தனி கூட்டணி பெரும்பான்மை பெற்றது என்று ஒரு சில கணிப்புகள் சொல்கின்றன. அதில் திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. திமுக கூட்டணி 122 இடங்களை பிடிக்கும், 150 இடங்களை பிடிக்கும் என்று ஒரு சிலர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான முன்னணி ஊடக நிறுவனங்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் நடத்திருக்கிற கருத்து கணிப்புகள் எல்லாமே இரண்டுக்கும் மிக நெருக்கமாகவே இருக்கின்றன. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இரண்டும் நெருக்கமாக இருக்கிறது. பெரும்பாலும் இழுபறி தொகுதிகள் என்று 30-40 தொகுதிகள் அனைவரும் சொல்கிறார்கள். ஒரு 30-40 தொகுதிகள் இழுபறி. அந்த இழுபறியில், அந்த தொகுதிகளில் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்பது போல் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் இருக்கின்றன. இது எப்படி சொல்லி வைத்தது போல் எல்லா கட்சிகளும், எல்லா ஊடக நிறுவனங்களும் ஒரே மாதிரி கணிப்பை வெளியிடுகின்றன என்பதை விசாரித்து பார்த்தபோது தான் தெரிந்தது. அண்மையில் ஒரு முன்னணி அரசியல் வார ஏட்டில் ஒரு செய்தி, ஒரு பக்கத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு பாஜக வேட்பாளரும் திமுக வேட்பாளரும் போட்டியிடுகின்ற ஒரு சட்டமன்ற தொகுதி குறித்த செய்தியில் ஒரு 16ஆம் பக்கத்தில் பாஜக வெற்றி பெறும் என்றும், ஒரு 32ஆம் பக்கத்தில் திமுக வெற்றி பெறும் என்றும் செய்தி இருக்கிறது என்று ஒருவர் ஆதாரபூர்வமாக எடுத்து வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார். அதாவது 2 பக்கமும் காசு வாங்கிட்டு தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, ஏணி சின்னத்துக்கு ஒரு குத்து என்று ஒரு கிண்டலான வசனம் இருப்பது போல், அப்போ ஊடக நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளிடம் கணிசமான தொகையை பெற்றுக்கொண்டு அதற்கேற்ப செய்திகள் வெளியிடுகின்றன என்கிற குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வண்ணம் அந்த செய்தி இருக்கிறது. அதுபோல்தான் இப்பொழுது திமுக, அதிமுக, நடிகர் விஜய் ஆகிய மூவருமே போட்டி போட்டுக்கொண்டு ஊடக நிறுவனங்களுக்கு பெரும் தொகையை செலவழிக்கிறார்கள் என்கிற செய்தி இந்த தேர்தல் பரப்புரைகள் தொடங்கிய காலத்திலிருந்தே இருந்தது. விஜய் அவர்கள் தன்னுடைய பரப்புரைக்காக கிளம்புகிறார் என்றால் அவர் வீட்டிலிருந்து வெளியே வந்து விட்டார், கேட்டிலிருந்து வெளியே வந்து விட்டார், பனையூரிலிருந்து முதன்மை சாலையை தொட்டு விட்டார், அங்கிருந்து திருவான்மியூர் வந்து விட்டார், திருவான்மியூர் அடையாறு வந்து விட்டார் என்கிற அளவுக்கு அவர் பின்னாலேயே தொலைக்காட்சி வாகனங்கள் வருவதும், அதே நேரத்தில் அவர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி நடக்கிற இடத்தில் நடக்கிற நிகழ்ச்சி இரண்டையும் மாற்றி மாற்றி காட்டிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி விஜய்க்கு இவ்வளவு காட்டுகிறார்கள் என்று சிந்தித்து ஆச்சரியப்பட்டு போய் அதை பற்றி விசாரித்து பார்த்தால்தான் தெரிந்தது, விஜய் ஒவ்வொரு முறை வெளியே வரும்போதும் அவருடைய நிகழ்ச்சியை இப்படி பின்தொடர்ந்து அதை ஒளிபரப்ப வேண்டும் என்பதற்காக சுமார் 30-40 லட்சம் வரை ஒவ்வொரு முறையும் பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. அதாவது பணம் கொடுத்துத்தான் அவர் தன்னுடைய பிம்பத்தை கட்டி எழுப்பிக் கொண்டே இருந்திருக்கிறார். இப்பொழுது விஜய் பணம் கொடுத்தார் என்பது ஒரு 100 பேருக்கு கூட தெரியாது. ஆனால் அதை பார்க்கிற ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருப்பது போலவும், அனைத்து ஊடகங்களும் விஜயையே ஆதரிக்கின்றன, விஜய்க்கு ஆதரவு இருப்பதால் தான் அதை ஆதரிக்கின்றன,
விஜயை பற்றி வெளியிட்டால்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள் என்பதற்காக அவை வெளியிடுகின்றன என்கிற கருத்துக்களை பரப்ப தொடங்கினார்கள். இதை அறிந்து உஷாரான திமுகவும் அதிமுகவும், மு.க.ஸ்டாலின் வருகிற கூட்டங்கள், உதயநிதி வருகிற கூட்டங்கள் என்று திமுகவும், எடப்பாடி பழனிசாமி வருகிற கூட்டங்களுக்கு அதிமுகவும் அதே அளவு தொகையை செலவழிக்க தொடங்கின. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்தில் பரப்புரை செய்கிறார் என்றால் எல்லா செய்தி தொலைக்காட்சிகளிலும் அது நேரலையாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அதேபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பரப்புரைக்கு வருகிறார் என்றால் அதுவும் நேரடியாக எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும். இந்த நேரலை ஒளிபரப்புக்கு காரணம் அவர்கள் பெரும் தொகையை அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்தார்கள் என்பதனாலேயே அவை ஒளிபரப்பப்படுகின்றன என்பதுதான் ஊடக வட்டாரத்தில் உலவும் செய்தி. இப்படியாக இந்த 3 கட்சிகளும், அதாவது திமுக, அதிமுக, விஜய் கட்சி, 3 கட்சிகளும் இந்த தேர்தல் பரப்புரை தொடங்கியதிலிருந்து இன்று வரை ஏராளமான தொகையை ஊடக நிறுவனங்களுக்காக செலவழித்திருக்கின்றன. அதனால் இவ்வளவு பணத்தை வாங்கி கொண்டு கருத்து கணிப்பில் ஒரு அணி வெற்றி பெறும் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் நம்மை ஒன்றில்லை என்று ஆக்கிவிடுவார்கள் என்று அச்சப்பட்டே ரொம்ப பாதுகாப்பாக எல்லோரும் இரண்டும் சமமாக இருக்கின்றன, 3ஆம் இடத்தில் விஜய் கட்சி வருகிறது என்று எல்லா கருத்து கணிப்புகளும் ஒரே மாதிரி சொல்லி கொண்டிருக்கின்றன. அதாவது ஏற்கனவே ஒரு 8 விழுக்காடு வாக்கு வங்கியை வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சியை யாரும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு தனியாக களமிறங்கி இருக்கும் சசிகலா, ராமதாஸ் போன்றவர்கள் கணக்கிலே இல்லை. ஆனால் எல்லா தொகுதிகளிலும் திமுகவுக்கும் அதிமுகவும், ஒன்று திமுக வெற்றி பெறும் அல்லது அதிமுக வெற்றி பெறும், இரண்டுக்கும் இழுபறி நீடிக்கும் என்பதாகத்தான் அனைத்து கணிப்புகளும் சொல்கின்றன. 3வது இடத்தில் விஜய் கட்சி இருக்கிறது. இது ஒரு பொது பார்வைக்கும் இது சரியாகத்தான் தெரியும். திமுக ஆளும் கட்சி ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கிறது. அதை விட இன்னும் திமுகவுக்கு மிக பெரும் பலமாக அமைந்திருப்பது என்பது அந்த மாதம் 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருந்த பணத்தை 2000 ரூபாயாக அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பது பெண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இனி அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு 2000 ரூபா வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பெண்கள் இருக்கிறாங்க. அந்த 2000 வரணும்னா அதுக்கு திமுக ஆட்சி வரணும் என்கிற கருத்தாக்கத்தில் அவர்கள் இருப்பதால் பெரும்பாலான பெண்களின் வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்கும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதே வாக்குறுதிகளை அதிமுகவும் கொடுத்திருக்கிறது, விஜய் கட்சியும் கொடுத்திருப்பதால் இந்த பெண்கள் வாக்குகள் மாறி உழவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அந்த கட்சிகள் வெற்றி பெறும் என்கிற கருத்துருவாக்கங்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் இந்த கருத்து கணிப்புகளில் இழுபறி என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். ரொம்ப நியாயமாக பண்ணியிருக்காங்கப்பா, அவங்க ஒரு சார்பாக பண்ணல, திமுகக்குன்னு பண்ணல, அதிமுகனுக்கு பண்ணல, நியாயமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த தேர்தலில் எல்லோருக்கும் வசதியாக நடிகர் விஜய் அமைந்து விட்டார். அரசியல் கட்சிகளும் அவரை பயன்படுத்தி கொண்டன, மக்களும் அவரை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், ஊடகங்களும் அவரை பயன்படுத்திக் கொள்கின்றன என்கிற மாதிரி எல்லோருக்கும் வசதியாக, அதாவது அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு அரசியலில் அனைத்தும் அவரை சுற்றியே நடப்பது போல் ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அது எல்லோருக்கும் அவரவருடைய தவறுகளையும் சிக்கல்களையும் மறைப்பதற்கு பயன்படுவதால் எல்லோரும் அதை தூக்கி பிடிக்க போய் அவர் ஒரு முக்கியமான ஆளாகவே மாறிவிட்டார். அது அனைவருக்கும் வசதியாக போய்விட்டதால் அதை அப்படியே இன்று வரை தொடர்கிறார்கள். கருத்து கணிப்புகளிலும் அதுவே தொடர்ந்து இருக்கிறது. இந்த முறை எந்த ஒரு கருத்து கணிப்பிலும் திமுக அறுதி பெரும்பான்மை பெறும் என்று பெரிய ஊடக நிறுவனங்களை நான் சொல்கிறேன். சின்னதாக தனித்தனியாக நடத்துவதை சில அதிமுக தான் அமோக வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சிலர் திமுக மிக பெரும் வெற்றி பெறும், அவர்கள் சொன்னது போல் 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லப் போகிறார்கள், அதிமுக மிக பலவீனமாக தோற்று போகிறது என்கிற கணிப்புகள் எல்லாம் சிறு நிறுவனங்கள், தனித்தனி நபர்கள் அவர்களுடைய அரசியல் புரிதலின் அடிப்படையில் அல்லது விருப்பத்தின் அடிப்படையில் கணித்திருக்கிறார்கள். அவையெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. நான் சொல்வது மக்கள் அறிந்த ஊடக நிறுவனங்கள், பெரிய ஊடக நிறுவனங்கள் கணித்திருப்பது அனைத்துமே இழுபறி என்கிற இடத்தில் தான் நிற்கின்றன. ஒன்று திமுக கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அல்லது அதிமுக கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் அறுதி பெரும்பான்மை 2 தரப்புக்குமே இருக்காது. ஒரு 30லிருந்து 40 தொகுதி இழுபறியாக இருக்கும். அந்த தொகுதியின் முடிவை பொறுத்து அவர்களுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் என்பதுதான் அனைத்து ஊடகங்களும் சொல்லியிருக்கின்றன. இதற்கு காரணம் எல்லாம் வாங்கின பணத்துக்கு வந்தனை இல்லாமல், இவங்களுக்கும் பாதகம் இல்லாமல் அவங்களுக்கும் பாதகம் இல்லாமல் பண்ணிட்டாங்க என்பதுதான் உண்மை. இந்த எப்போதும் இல்லாத வகையில் இந்த தேர்தலின் கருத்து கணிப்புகளில்
இழுபறி அதிகமாக இருந்ததற்கு காரணம் இதுதான். அடுத்து நான் நடிகர் விஜய் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்று முன்பே சொன்னேன். அந்த கடிதத்தில் அவர் வழக்கம்போல் தனக்கு வாக்கு கேட்டதில்லாமல், நான் சொல்லனா துயரங்களையும் எல்லையில்லா வேதனைகளையும் கடுமையான நெருக்கடிகளையும் சந்தித்தேன், ஏராளமான வழிகளை தாங்கி இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்று முன்பு வந்து வழிகளை தாங்கி வந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்று பல மேடைகளில் சொன்னார். இன்றைய கடிதத்தில் சொல்லனா வேதனைகள், கடும் நெருக்கடிகள், துயர்கள் அனைத்தும் எதிர்க்கட்சிகளால் எனக்கு கொடுக்கப்பட்டன என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒன்று புரியவில்லை. இவர் அரசியலுக்கு வந்ததிலிருந்து, இன்னும் குறிப்பாக இந்த தேர்தல் பரப்புரையை தொடங்கியதிலிருந்து, இந்த தேர்தல் காலத்திலிருந்து என்ன அவர் நெருக்கடியை சந்தித்து விட்டார் என்பது எனக்கு தெரியவே இல்லை. ஒரு 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 தேர்தல் பரப்புரைக்கு, அதாவது தேர்தல் நடைமுறை வருவதற்கு முன்பால் திமுகவினுடைய வசம் இருந்த காவல்துறை எங்களுக்கு அனுமதியை தரவில்லை, எங்களை எங்கும் பேச விடவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த கட்சியினர் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது எவ்வளவு பொய் என்பது தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்ற பிறகு, தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்கும் என்ற நடைமுறை வந்த பிறகு வெட்ட வெளிச்சமாகி போனது. தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்த பல இடங்களிலேயே அவர் பேசாமல் ஓடி போய்விட்டார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆக அவர் எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்பதற்காக நான் பரப்புரை செய்யவில்லை, வெளியே வரவில்லை என்பது சுத்த பொய் என்பது அங்கு தெளிவாகிவிட்டது. அதன் பிறகு தேர்தல் ஆணையம் வந்த பிறகும் கூட எங்களுக்கு வந்து காவல்துறை தவறு செய்கிறது, இன்னமும் திமுகவுக்கு சாதகமாக நடந்து கொள்கிறது என்கிற குற்றச்சாட்டை எல்லாம் சொல்லி பார்த்தார்கள். ஆனால் உண்மையிலே அவங்க அந்த ஒரு ஒரு அனுமதி கடிதம் நிரப்பி தருவதற்கு அவங்க ஒரு செயலி வைத்திருக்கிறார்கள். அந்த செயலியில் உள்ள விதிமுறைகளை கடைபிடிக்க தெரியாமல், விதிமுறைகளை தாண்டி, அதாவது எடுத்துக்காட்டாக இந்த இடத்தில் 3000 பேர் இருந்தால்தான் அனுமதி தருவார்கள் என்று அந்த படிவத்திலேயே இருக்கிற படிவத்திலேயே இவர்கள் 10,000 பேர் என்று எழுதி கொடுத்தால் அதை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். அதன் பிறகு 5,000 பேர் என்று எழுதி கொடுத்து அதையும் நிராகரித்திருக்கிறார்கள். அதன் பிறகு 1000 பேர் என்று எழுதி கொடுத்து அனுமதி வாங்கினார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி அவர் பரப்புரைக்கு வருவதற்கு அனுமதி தரவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் சொல்லி கொண்டிருந்தால் அது முழுக்க போய் அவருடைய சோம்பேறித்தனம், அவருடைய இயலாமை, அவருடைய பலவீனத்தை மறைப்பதற்காக இன்னொருவர் மீது பழி போட்டார் என்பது தெளிவானது. அதன் பிறகு வேறு என்ன நெருக்கடியை அவர் சந்தித்தார் என்று கேட்டால் கரூர் நிகழ்வை சொல்லலாம். கரூர் நிகழ்வில் முழுக்க தவறு அவருடையது. அவரால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, அவரால் மரணங்கள் நிகழ்ந்தன, அவருடைய கட்சியினரால் அந்த கொடிய நேர்ச்சி நடந்து முடிந்தது. அதை இன்னொருத்தர் மீது அவர் வந்து அது திமுகவின் சதி என்று சொன்ன இடத்தில் தான் அவருடைய சர்க்கிள் தொடங்கியது. அவர் மீதான அன்பெல்லாம் போய் அருவருப்பு தொடங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அது இருந்தது. தன்னை பார்க்க வந்த கூட்டத்தின் தான் இப்படி நெருக்கி செத்து போனது என்பதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அதை ஒரு அரசியலாக்கி, அந்த மரணங்களை, அந்த உயிர்களை, அதிலும் ஒரு அரசியல் செய்யும் ஒரு அற்ப பிறவியாக விஜய் மாறி போனார். அப்பொழுது அவர் மாறி அதையும் ஆளுங்கட்சியின் நெருக்கடி என்று ஒரு மலைமாட்டினார். அது இப்பொழுது விசாரணையில் இருக்கிறது. அந்த விசாரணையின் முடிவு என்னவென்று தமிழ்நாடு அரசு விசாரித்தால் தவறாகி போய்விடும் என்பதால் அவர்கள் ஒன்றிய அரசின் சிபிஐ விசாரணை கேட்டார்கள். இப்பொழுது சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது அதில் தெரியும். அதன் பிறகு வேறு என்ன நெருக்கடி இருந்தது அவருக்கு? ஒரு நெருக்கடியுமே இல்லையே. என்ன நெருக்கடி சொல்லணும்னா வேதனை, துயரம், என்ன அவர் வேதனையை சந்தித்தார், என்ன துயரத்தை பார்த்து விட்டார், என்ன நெருக்கடி அவருக்கு கொடுத்து விட்டார்கள் என்று தெரியவில்லை. திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்தபோது அவரை ஒரு கட்டத்தில் அடித்து துவைத்து அவர் இறந்து விட்டார் என்று சாலையின் ஓரம் போட்டு விட்டு சென்றார்கள். அதிலிருந்து பிழைத்து வந்தார் அவர். திரு எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டார். அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு அந்த புகைப்படங்கள் தமிழ்நாடெங்கும் ஒட்டப்பட்டு திமுக வெற்றி பெற்றது என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அதன் பிறகு இந்திரா காந்தி அவர்கள், இன்னும் நிறைய பேர், ஜெயலலிதா அவர்கள் மீது லாரி ஏற்றி கொலை செய்ய முயற்சி நடந்தது என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்படி எதுவுமே இல்லை. அவர் பனையூரில் இருக்கிறார். அவர் விரும்புகிற போது வெளியில் வருகிறார். வந்த பிறகு அவர் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ வெளியில் இருக்கிறார். பிடிக்கவில்லை என்னொன்னு உடனே வீட்டுக்கு போய் விடுகிறார். அதாவது தேர்தல் அனுமதி இருக்கலாம், இல்லாமல் அனுமதி கொடுத்திருந்தும், பரப்புரைக்கு அனுமதி கொடுத்திருந்தும் அவர் அதை பயன்படுத்தி கொள்ளாமல் திரும்ப வீட்டுக்கு சென்று விட்டார் என்கிற குற்றச்சாட்டுகள் வந்தன. அவருடைய கட்சிக்காரர்கள் மனம் நொந்திருக்கிறார்கள். இவ்வளவு லட்சங்கள் செலவு செய்து நாம் தேர்தல் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், நமக்கு பரப்புரைக்கு கூட
இவர் வரமாட்டேன் என்கிறாரே என்று எல்லோரும் மனம் புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவர் என்ன நெருக்கடியை சந்தித்தார், என்ன வேதனையை சந்தித்தார், என்ன துயரத்தை சந்தித்தார் என்பது நமக்கு புரியவே இல்லை. இது குறித்து விஜய்க்கு நெருக்கமான சிலரோடு உரையாடி கொண்டிருந்த போதுதான் ஒரு தகவல் கிடைத்தது. அவருக்கு பெரிய மன நெருக்கடியே அவருடைய மனம் விரும்பிய நாயகி தான் என்று சொல்கிறார். அந்த இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயமாக சங்கீதா அவர்கள் விவாகரத்து வழக்கு தொடுத்திருந்தார், அதாவது கொடுத்திருக்கிறார். விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு கொடுத்ததற்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் உண்டு என்று வழக்கம் போல இவர்கள் திமுகவின் தூண்டுதலில் சங்கீதா விவாகரத்து வழக்கு தொடுத்தார் என்று ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது அவர் மனைவியை பிரிந்து வாழ்கிறார், மகளை மூவரையும் பிரிந்து வாழ்கிறார், அம்மா அப்பாவை ஒதுக்கி வைத்து விட்டு வாழ்கிறார், தனியாக வாழ்கிறார் என்பது பல ஆண்டுகளாக ஊடகங்களிலும் திரைத்துறையினருக்கும் நன்றாக வெளிப்படையாக தெரிந்த செய்தி. இவ்வளவு காலம் இல்லாமல் இப்பொழுது அவர் வழக்கு தொடுத்தார் என்பதால் அது திமுகவின் சதி என்று இவர் குற்றம் சாட்டுகிறார். ஆனால் அவர்கள் பிரிந்து வாழ்ந்தது உண்மை, அதற்கு அந்த நடிகை தான் காரணம் என்பது உண்மை. அவர் சொன்ன குற்றச்சாட்டு, அவருடைய மேலாளர் மீதான வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மை என்பது திரைத்துறையில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த விஷயம், ஊரறிந்த ரகசியம் அது. இப்பொழுதும் அவர் ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்கியிருக்கிறார், அவரும் நடிகை திரிஷா அவர்களும் ஆஸ்திரேலியாவில் போய் செட்டிலாக போகிறார்கள் என்றெல்லாம் கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர் ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்கியது உண்மை என்றும் சிலர் சொல்கிறார்கள். இப்படி தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை ஆளுங்கட்சியினுடைய நெருக்கடி, ஆளுங்கட்சியினுடைய சதி என்று அவர் மாற்ற பார்க்கிறார். அவர் செய்கிற செயல்களெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய சதி என்கிற ஒரு முலாமை அவர் பூசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் உண்மையில் அவருக்கு என்ன நெருக்கடி என்று அதான் அவங்க கூட இருந்தவங்களே சொல்றது என்னன்னா, நான் இவ்வளோ பணம் வச்சிருக்கிறேன், இவ்வளோ புகழ் அடைஞ்சிருக்கிறேன், இவ்வளோ ரசிகர்கள் கூட்டத்தை வச்சிருக்கேன், இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்ததும் எல்லா கட்சிகளையும் என் கூட வந்து கூட்டணி சேர்ந்துக்கேன்னு கேட்குற இடத்துல நான் இருக்கேன். ஆனால் நான் நினச்சி எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தையை கல்யாணம் பண்ண முடியலையேன்னு தான் மன வருத்தப்படுறாரு. அதுதான் அவருக்கு இருக்கிறதுலே பெரிய வேதனை, இருக்கிறதுலே பெரிய வலி. இவ்வளவு சொத்து, சுகம், பணம், புகழ் எல்லாம் இருந்தும் என் மனசுக்கு சந்தோஷமா நான் ஒரு விஷயத்த செய்ய முடியாமல் இருக்கே, என்ன சமுதாயம் இது அப்படின்னு அவர் புலம்புறாரு. அதுதான் அவருக்கு உண்மையான வழி என்று கிண்டலாக சொல்கிறார்கள். அந்த அந்த கிண்டலுக்குள் பெரிய ஒரு ஆழமான அர்த்தமும் இருக்கின்றது. ஒரு சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்குமான கிண்டலாக அது இருக்கிறது. அவர் ஒரு தனி நபர், ஒரு ஈகோ என்று, தன்முனைப்பு என்று சொல்வார்கள், அதன் உச்சத்தில் இருப்பவர். நான் சொன்னால் அது நடந்தாக வேண்டும் என்கிற மனநிலையில் அவர் இருப்பவர். அதை அவர் உடன் பணிபுரிந்த பலரும் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நான் சந்தித்த நேரங்களில் நடந்த ஒரு நிகழ்வுகளில் நான் அதை உணர்ந்திருக்கிறேன். நான் சொன்னால் அது நடக்க வேண்டும் என்பது அவருடைய பிடிவாதமான குணமாக இருக்கிறது. அப்படி அவர் எனக்கு சங்கீதா வேண்டாம், திரிஷா வேண்டும் என்றால் உடனே அது நடந்து விட வேண்டும் அவர் என்று நினைக்கிறார். அது நடக்கவில்லை என்றுடனே அது ஒரு மிகப்பெரிய மனவழியாக அவருக்கு தோன்றி இருக்கலாம். ஒருவேளை அதைத்தான் நமக்கு சொல்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. வழிகளை சந்தித்தேன், வேதனைகளை சந்தித்தேன், நெருக்கடிகளை சந்தித்தேன் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். இன்றைய கடிதத்திலும் அதை குறிப்பிட்டிருக்கிறார். நான் இவ்வளவு நாளும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சொன்னேன். திரும்ப திரும்ப அவர் அதை சொல்லும் போது எண்ணி பார்த்தால் என்ன அவருக்கு நெருக்கடி கிடைத்தது அரசியலில்? அரசியலுக்கு வருவதும் அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்து பரப்புரை செய்ய வேண்டும் என்பதே நெருக்கடி என்று அவர் நினைத்தாரானால் அவரெல்லாம் அரசியலுக்கு எவ்வளவு தகுதியானவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை ஆதரிப்பவர்கள் அவருடைய அறியாமல் செய்யும் தவறுகளை மன்னியும் என்பது போல்தான் இருக்கிறது இந்த நிகழ்வு. அவர் அப்படித்தான் நடந்து கொள்கிறார். அதனால் அந்த வேதனை, வலி, நெருக்கடி என்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. அவர் மிக சொகுசாக வருகிறார், மிக சொகுசாக போகிறார். அவருடைய வாகனம் மிக சொகுசாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மக்களை பார்த்து கையசைக்கிறார். அப்பொழுதும் அவருக்கு விரும்புகிற புகழ் மாலைகளும் வாழ்த்து முழக்கங்களும் அவர் செவிகளை குளிர வைத்துக் கொண்டிருக்கின்றன, முகத்தை மலர வைத்துக் கொண்டிருக்கின்றன. அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் எப்படி பார்க்கிறார்? 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் அவரிலேயே என்று அவர் வருந்துகிறாரோ என்று நமக்கு தெரியவில்லை. எப்படி இருப்பினும் அவருக்கு எந்த வழியும் இல்லை, வேதனையும் இல்லை. அவர் சொல்வது போல் எதையும் விட்டுவிட்டும் அவர் வரவில்லை. எல்லா சொகுசு சம்பிரதாயங்களும் சாஸ்திர சம்பிரதாயங்களோடும் தான் ரொம்ப மிக மகிழ்ச்சியாக சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்க வேண்டியதற்கு அடிப்படை 24 மணி நேரம் மக்கள் சேவைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது. அதுக்கு இவர் எல்லளவும் தகுதி இல்லை, 0 கூட இல்லை, மைனஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தான் அவர் இருக்கிறார். அதனால் இவருக்கு என்ன வேதனை, நெருக்கடி வந்துவிட்டது என்று தெரியவில்லை.
வேதனை நெருக்கடி என்றால் அவர் நான் அரசியலுக்கு வந்து விட்டேன், கட்சி ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்னவுடனே உடனே வாருங்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு, நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளுங்கள் என்று அனைவரும் விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. இன்னும் தேர்தலெல்லாம் சந்திக்கணுன்றாங்க, வேட்பாளர்லாம் போடணுன்றாங்க, அறிக்கையெல்லாம் கொடுக்கணுன்றாங்க என்று அதுதான் அவருக்கு பெரிய மனவேதனையா இருக்கா, வழியா இருக்கான்னு நமக்கு தெரியல. மொத்தத்தில் மிக பரிதாபகரமான நிலையில் தமிழ்நாட்டு நிலை இருக்கிறது என்பதுதான் இது உணர்த்துகிறது. இந்த வேதனையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.